ஒரு தேனி நீதிமன்றத்தில் அனுப்பிச்சுட்ருக்காங்க. கலெக்டர் பாருங்க அப்படின்னு. சாரை பார்க்க முடியாது, ஒரு எலெக்ஷன் பார்க்கணும். இல்லை இது யார்கிட்ட கொடுக்கணும்? நீதிபதி கழுத்து போட்டு கொடுக்குறாருங்க. டைரக்ஷன் எஸ்பிக்கு தானே கொடுத்துருக்காரு. The petition is sent to take action against the district collector. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேலையா? அவர் என்ன செஞ்சாரு? அவர் தப்பாக போட்டிருக்காரு. அவர் நீதிபதி எஸ்பி மேலே நடவடிக்கை எடுக்க சொன்னால் கலெக்டருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கலெக்டருக்கு இருக்கு என்ன சம்பந்தம்? இவரை நான் பலமுறை ரஞ்சித் சிங்கை பார்க்க வந்தேன், விட மாட்டாங்க யாருன்னா. அவர் முந்தானத்து கூட வந்தால் உள்ளதே இருந்தார். எலெக்ஷன் டைமில் இப்படி கோர்ட்டு கலெக்டர் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸ்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் என்ன சார் பண்ணுறது? இப்போ என்ன சார் சொல்கிறதா இல்லை கோர்ட்டில்? அரெஸ்ட் பண்ணாங்களே, எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? பொய் கேஸ் போட்டு. பொய் கேஸ் அப்படி என்ன பண்ணீங்க? நகையை திருவிட்டு நான் சென்னையில் இருக்கும்போது என் வீட்டில் வந்து நகையை திருவிட்டு தேனி ஸ்டேஷன்லேயும் கேஸு, மகளிர் ஸ்டேஷன்லேயும் கேஸு. இது சம்பந்தமாக 2021 முரளிதரன் இருந்தாங்க, அவர்கிட்ட புகார் கொடுத்த நடவடிக்கை எடுக்கல. சஜீவன் இருந்தாங்கல்ல கலெக்டர், அவங்ககிட்ட கொடுத்த நடவடிக்கை. கேஸு வித்ரா ஆயிடுச்சு, இருந்தாலும் இருக்கு இன்னும் கேஸ் இவங்க சாம இஷ்டத்துக்கு கேஸ் போட வேண்டியது. கேஸ் நடத்த வர்றது இல்லை கோர்ட்டில், நீதிபதிகிட்ட டைரெக்டாக பேசிக்கிட்டு இழுத்தடிக்கிறது. முதலத்து வந்து அவங்க நான் இருக்கா வெள்ளிக்கிழமை வந்தாங்க. இது கலெக்டர் இப்போ எலெக்ஷன் டைமில் பார்க்கக்கூடாது, அது ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. மனுவெல்லாம் வாங்கக்கூடாது. அவங்க நான் மனு நீதிபதி போய் பாருங்கன்னு சொன்னார். நான் அவர்கிட்டே சொல்லிட்டேன் நீதிபதிகிட்ட சொல்லுங்க, எலெக்ஷன் டைமில் பார்க்க விட மாட்டீங்க. 1வது மாதத்தில் போட்டிருக்கு, அப்போ இருந்து பார்க்கலையா? நீங்கள் இதில் என்ன திரும்ப காமெடினா, நான் வந்து 13 2வது மாதத்தில் புகார் மனு கொடுத்தேன். இவர் 1வது மாதம் சொல்லி போட்டு வச்சிருக்காரு. நீதிபதியே இந்த மாதிரி இருந்தா கலெக்டர் அதுக்கு மேலே இருக்காரு ரஞ்சித் சிங். கலெக்டருங்க அவர் ஒரு வேலையாக பார்ப்பாரு. இல்லை, நான் பல வருஷமா இவரை ஜாயின் பண்ண 2வது மாதம். சொல்றதை கேளுங்க சார். போன மாதம் கொஞ்சம் பொறுமையாக கேட்குறீங்களா? சரி சொல்லுங்க. உங்க மேலே அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து அது கோர்ட்டு பண்ணியாச்சு. சந்தேக கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்படித்தானே சார்? சந்தேக கேஸில் கிடைக்காது. சந்தேக கேஸ் இல்லைங்க சார். அவங்க என்னோட மாமனார் வீட்டில் ஒய்ஃபு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. இருக்கு, கேஸ் இருக்கு. கோர்ட்டுக்கு போய் ஆமா, இப்போ என்ன திரும்ப பண்ணிருக்காங்கன்னா தேனி ஸ்டேஷன்லேயே போறீங்களா? போய் கையெழுத்து போறீங்களா? இப்போ சார்ஜ் ஷீட் கூட வாங்கினாங்க. அதுக்கு வந்து நீ கோர்ட்டை தானே ப்ரூவ் பண்ணணும். நான் எஸ்பி மேலே விக்டம் இல்லைன்னு சொல்லி கோர்ட்டில் தானே போலீஸு ப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்களும் நான் குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதானே நடக்கணும். அதுக்கு தானே நான் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவங்க கலெக்டர் போய் பாருங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன், கோர்ட் கேஸ்ல விட்டு தள்ளுங்க, அமைதியா வாழுங்க. எதுக்கு இத்தனை பேரை இழுத்துக்கிட்டு? அப்ப நீதி எங்கதான் கிடைக்கும்? 5 வருஷம் என் வாழ்க்கை போச்சுங்க சார். கோர்ட் கேஸ் போச்சுல, முடிச்சுல? இல்ல, இருக்கு, இன்னும் இருக்கு. கோர்ட் பாருங்க சார். இது சார் இல்ல, நீங்க வேணா அங்க 23ஆம் நம்பர்ல அப்ளிகேஷன் பண்ணி சொல்லுங்க. அவர் 23 நம்பரில் பேசுகிறா, ரொம்ப நக்கலாக பேசுகிறார் சார். அவர் பேர் என்னது?
இவர் ஜாயின் பண்ணதுலேருந்து நானும் வரேன் கலெக்டர் ஆஃபீஸுக்கு, ஒரு டைம் கூட பார்க்க முடியல. பொதுமக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு இப்படிலாம் பண்ணலாமா? சார் இல்லையா? சார் இல்லையா?